அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் அறநூல்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். 2012 2025 வரை பொதுத்தமிழ் மற்றும் யூனிட் 8 அறநூட்களிலிருந்து கேட்கப்பட்டுள்ள அனைத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். ஒரு டெஸ்ட்டு போல் நீங்கள் எழுதுங்க, ஒரு டெஸ்ட்டு போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினையும் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேப் கொடுக்குறேன், அதில் ஆன்சர் பண்ணலாம். நாலடியார் முதல் நூல் நாலடியார். சரிங்க, போகலாம். பொறுத்துக: முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நாலடியார், வெற்றி வேட்கை, நருந்தொகை, வேளாண் வேதம், வஞ்சி நெடும்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை. சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் கேப் கொடுக்குறேன். அந்த கேப்பில் ஒரு எக்ஸாம் எப்படி நம்ம எழுதுவோமோ அதே போல் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி எழுதலாம். ஓஎம்ஆர் ஷீட் இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து அதில் நீங்கள் சரியான ஆப்ஷனை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை 4. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு 3. நாலடியார் வேளாண் வேதம். நம்ம நாலடியார் பற்றி தான் பார்க்குறோம். வேளாண் வேதம், வெற்றி வேட்கை, நருந்தொகை. அப்போது 4, 3, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவலையும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த முல்லைப்பாட்டு இருக்குல்ல, இது இயற்றியவர் நப்பூதனார். முல்லைப்பாற்றை இயற்றியவர் நப்பூதனார். இந்த பெண்ணில் கொஞ்சம் சரியாக எழுத முடியாதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்பூதனார். இதை தான் நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. பட்டினப்பாலை எழுதியவர் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் தான் பட்டினப்பாலை எழுதியிருப்பார். வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்லுவாங்க. நாலடியார் யாரால் ஏற்றப்பட்டது? சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது தான் நாலடியார். வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேட்கை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். அப்போது முதல் கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இரண்டாவது கேள்வி, பதினேன் என்றால் 18 குறிக்கும். 18 என்பது 18 குறிக்கும். சங்க நூட்கள் 18 மேற்கணக்கு நூல், 18 கீழ்கணக்கு நூல் சொல்லுவாங்க. 18 என்பது 18 குறிக்கும். ஓகேங்களா? 17 மேற்கணக்கு, நம்மளுடைய தமிழ் இலக்கத்தில் 17 மேற்கணக்கு நூட்கள் இருக்குது, 17 கீழ்கணக்கு நூட்கள்னு இருக்குது. 17 மேற்கணக்கு நூட்கள் என்பது என்ன? 8 தொகையும் 10 பாட்டும் 17 மேற்கணக்கு நூட்கள். 8 தொகையும் 10 பாட்டும் 17 மேற்கணக்கு நூட்கள் சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. அதை 17 கீழ்கணக்கு நூட்கள் என்பது அறநூட்கள். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூட்கள் சொல்லுவாங்க. இது சங்க மருவிய காலத்து நூட்கள், அது சங்க காலத்து நூட்கள். மூன்றாவது கேள்வி, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடி 400ன்னு வந்திருக்கணும், 400 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? நாலடி 400 சரியாக பிரிண்ட் ஆகலை. 4 400. ஓகேங்களா? திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 400. அதாவது நாலடியாரை தான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த நான்மணிக்கடிகை, இந்த நூலுடைய ஆசிரியர் விளிம்பி நாகனார். இன்னா 40 இதனுடைய ஆசிரியர் கபிலர். திருக்கடிகம் இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து நான்காவது கேள்வி, 17 கீழ்கணக்கு நூட்களுள் நீதியை வலியுறுத்தும் நூட்களின் எண்ணிக்கை. 17 கீழ்கணக்கு நூட்கள் மொத்தம் 18. இதில் நீதியை வலியுறுத்தும் நூட்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அதாவது அறநூட்கள் 11 நூட்கள். நீதி நூட்களை எப்படி சொல்லுவாங்க? அறநூட்கள்னு சொல்லுவாங்க. அறநூட்கள்
11 நூல்கள். அகநூட்கள் வந்து 6. அகநூட்கள் வந்து 6. புறநூட்கள் வந்து 1. அகநூட்கள் 6, புறநூட்கள் 1. நல்லா பாருங்கள். அறநூட்கள் 11. அகம், நான் சொல்கிறது அகம். அகம் வந்து 6, புறம் வந்து 1. மொத்தம் 18 நூட்கள். அடுத்து 5வது கேள்வி. அடிநிமிர் இல்லா செய்யுட்தொகுதி. அடிநிமிர் இல்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. இந்த வரியை நோட் பண்ணுங்க. அடிநிமிர் இல்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்த அடிகளை உடைய வெண்பாக்களாலான அறம்பொருள் இன்பத்தை கூறக்கூடிய கீழ்கணக்கு நூட்கள். குறைந்த அடிகள் தானே. அடிநிமிர்னா அதிக அடிகளை இல்லாத நூட்கள் தான். அடிநிமிர்னா அதிக அடிகள் இல்லாத செய்யுட்கள் தான் இந்த கீழ்கணக்கு நூட்கள். குறைந்த அடிகளை உடைய வெண்பாக்களாலான அறம்பொருள் இன்பத்தை அடுக்கி தரக்கூடிய நூட்கள் தான் இந்த கீழ்கணக்கு நூட்கள். இப்போது 17 மேற்கணக்கு நூட்கள் எடுத்துக்கோங்களேன். 8 தொகை 10 பாட்டெலாம் நிறைய அடிகள் இருக்கும். ஆனால் இந்த 17 கீழ்கணக்கு நூட்கள் 4 அடியார்னா 4 அடிகள், நான்மணிக்கடிகை 4 அடிகள், இது போல் குறைந்த அடிகளை உடையது தான் இந்த 17 கீழ்கணக்கு நூட்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அடிநிமிர் அதிக அடிகள் இல்லாத செய்யுள் தொகுதின்னு சொல்கிறாங்க 17 கீழ்கணக்கு நூட்கள். ஓகே, இந்த நோட் பண்ணிக்கோங்க இந்த வரிகளை. அடுத்து 6வது கேள்வி. பழகுதமிழ் சொல்லருமை நாலிரண்டில் எனும் தொடரில் நாள் என்பது எதனை குறிக்கும்? பழகுதமிழ் சொல்லருமை நாலிரண்டில் நாள் என்பது எதனை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் என்பது இதில் நாலடியாரை குறிக்கும். 2 என்பது திருக்குறளை குறிக்கும். இந்த நான்மணிக்கடிகையும் 4 அடிகளை தான் உடையது. ஆனால் இந்த பாடலில் வந்து பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் 4 என்பது நாலடியாரும் 2 என்பது 2 அடிகளை உடைய திருக்குறளையும் குறிக்கும். ஓகேங்களா? 4 அடிகளை குறிப்பது நாலடியார், 2 அடிகளை குறிப்பது திருக்குறள். இந்த நான்மணிக்கடிகையும் 4 அடிகளை தான் உடையது. ஆனால் இந்த பழமொழிக்கு பொருந்தாது, இந்த பாடலுக்கு பொருந்தாது. 400 பரிபாடலும் வந்து 17 கீழ்கணக்கு நூலில் வராது. 17 மேற்கணக்கு நூட்கள், 8 தொகை நூட்கள். ஓகேங்களா? 8 தொகை நூட்களில் வருவது தான் இந்த புறநானூறும் பரிபாடலும். அடுத்து 7வது கேள்வி. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாட்சில என்றும் கூறும் நூல். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாட்சில என்று கூறும் நூல். நாலடியார் தான். ஓகேங்களா? இதுவும் நாலடியார் தான் குறிக்கும். இந்த பாடல் இருக்குல்ல, கல்விக்கரையில் கற்பவர் நாட்சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிந்தின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீரொழி பாலும் குறுகின் தெரிந்து. இந்த பாடல் வரி நோட் பண்ணுங்கள். கல்விக்கரையில் கற்பவர் நாட்சில, அதாவது படிக்க வேண்டிய நூட்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் கற்பவராகிய நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து சில நாட்கள் தான். அதான் கல்வி கரையில் கற்பவர் நாட்சில, படிக்க வேண்டிய நம்மளுடைய ஆயுட்காலம் சில நாட்கள் தான். மெல்ல நினைக்கின் பிணிபல, அதுலேயும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா நமக்கு நோய் இது போல் பிரச்சனைகளும் வருதில்ல. அப்போது நம்மளுடைய ஆயுட்காலம் கம்மி தான். அதனால் தெளிந்தின் ஆராய்ந்து அமையுடைய கற்பே நீரொழி பாலும் குறுகின் தெரிந்து.
அப்போது நம்மளுடைய ஆயுட்காலம் குறைந்து தான். அப்போ எந்த நூட்களை படிக்கணுமோ ஆராய்ந்து படிக்கணும். எப்படி பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா தண்ணியை விலக்கிட்டு பாலை மட்டும் பறவை அருந்ததோ அன்னப்பறவை அருந்ததோ அதுபோல் தான் நம்மளும் நல்ல நூட்களை தெரிந்து ஆராய்ந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த பாடல். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிந்தின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீரொழி பாலுன் குறுகின் தெரிந்து. எந்த நூட்களை படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? எல்லா நூட்களையும் படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்கிற காலத்தில் எந்த நூட்களை படிக்கணுமோ அதை நல்லா ஆராய்ந்து படிக்கணும். ஓகேங்களா? இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் நாலடியார். அடுத்து 8வது கேள்வி. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல். பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார் தான். ஏன்னா நாலடியார் பற்றி பார்க்கறதுனால ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதனால தான் கூடுதல் தகவல்கள் நிறைய சொல்கிறோம். நாலடியார் இந்த பெருமுத்திரையர்கள் இருக்காங்கல்ல, 206 பாட்டிலையும் 296வது பாடல்லையும் இவங்கள பற்றி கூறப்பட்டிருக்கு. பெருமுத்திரையர்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. இவங்க யாருன்னா குறுநில மன்னர்கள்னு சொல்கிறாங்க. இவங்கள குறுநில மன்னர்கள் சொல்கிறாங்க. இந்த நூல் மூலம் நம்ம இவங்களுடைய காலத்தை வந்து 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நூல் மூலம்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மன்னர்கள் வாழ்ந்த காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க. இதன் மூலம் வந்து இந்த நூலை நம்ம 8ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கலாமா? இதன் மூலம் இந்த நூல் வந்து நம்ம 8ஆம் நூற்றாண்டுன்னு கணிக்கப்படுறாங்க இந்த நூலை. ஏன்னா மன்னர்களுடைய வாழ்ந்த காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டா. அப்போ நாலடியாருடைய காலமும் 8ஆம் நூற்றாண்டுன்னு கணிக்கப்படுகிறது. இவங்க குறுநில மன்னன் சொன்னால, தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் ஆண்ட குறுநில மன்னர் சொல்கிறாங்க. தஞ்சை சரியாக எழுத முடியாது, அதனால் சொல்கிறத நோட் பண்ணிக்க. தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 9வது கேள்வி போகலாம். நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர். நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி 400. நாலடி 400. மீதமுள்ள ஆப்ஷன்லாம் பாருங்கள். நாவடி 400, 400 அடிகள், நாலடி 4 எல்லாமே தப்பு. ஓகேங்களா? நாலடி 400 என்பது தான் சரி. எப்படி திருக்குறளில் அறத்துப்பால், பொருத்துப்பால், காமத்துப்பால் சொல்கிறோமோ அதே போல் நாலடியாருக்கும் உண்டு. நோட் பண்ணிக்கோங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று நாலடியாருக்கும் உண்டு. 17 கீழ்கணக்கு நூட்களுள் ஒன்று எது? 17 கீழ்கணக்கு நூட்கள் நான் சொல்லிட்டேன். 17 மேற்கணக்கு நூட்கள் என்பது 8 தொகையும் 10 பாட்டும். 17 கீழ்கணக்கு நூட்கள் என்பது இந்த அறநூட்களில் தான் 17 கீழ்கணக்கு நூட்கள் சொல்லுவாங்க. இப்போ புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இது எல்லாமே 8 தொகை நூட்கள். 17 மேற்கணக்கு நூட்கள் நற்றிணை, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பாத்து, ஓங்கு பரிபாடல், கற்றொருந்தர் ஏற்றும் களி, அகம்புறம் என திரட்டும் 8 தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு பாடல். அது எல்லாமே 8 தொகை நூட்கள். இந்த நாலடியார் மட்டும்தான் 17 மேற்கணக்கு நூட்கள். எப்போ இது 17 கீழ்கணக்கு நூட்களில் வராது. 17 மேற்கணக்கு நூட்கள் வந்து இது 3. நம்மளுக்கு கேட்டது 17 கீழ்கணக்கு நூட்கள். அப்போ நாலடியார். ஆன்சர் ஆப்ஷன் சி. 17 கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று நாலடியார். அது எல்லாமே 17 மேற்கணக்கு நூட்கள். அடுத்து நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டுள்ளது? நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டுள்ளது? 11வது கேள்வி. நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டுள்ளது? ஆன்சர் சொல்லிட்டோமா? 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4 ஏழ்களை கொண்டுள்ளது. 4 தானே? 4 ஏழ்களை கொண்டுள்ளது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாரிங்க, 4 வராது. 3ன்னு சொல்கிறாங்க. அதே போல் 2னும் நம்மளுடைய அந்த கொஷின் பேப்பர் இருக்குல்ல அதில் டிக் பண்ணிக்கிறாங்க.
இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் 3ன்னு டிக் பண்ணியிருக்காங்க, 2ன்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. களவியல் கற்பியல் சொல்லிட்டு 2ன்னு சொல்கிறாங்க. காமத்துப்பால் 2 ஏழ்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. களவியல் கற்பியல், ஆனால் ஆன்சரில் 3ன்னு டிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் செக் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்னொரு டைம் கூட செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்க, நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏழ்களை கொண்டுள்ளதுன்னா 3ன்னே நம்ம ஆன்சர் வச்சுக்கலாம். பொருட்பால் 24 ஏழ்களாம். பொருட்பால் 24 ஏழ்கள். அறத்துப்பால் 13 ஏழ்கள். அறத்துப்பால் 13 ஏழ்களை கொண்டுள்ளது. இந்த கேள்வி நான் உங்களுக்கு செக் பண்ணுறேங்க. அடுத்து, அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெற்ற நூல். அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம். முழுமையான பாடல் என்னென்னா, அகடூர யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடகால் போல வரும் வரி வரும். சகடகால் போல வரும். அதாவது அகடூர யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடகால் போல் வரும். அந்த வண்டி சக்கரம் இருக்குல்ல, வண்டி சக்கரம், அது எப்படி மேலே இருக்கிற பகுதி கீழேயும் கீழே இருக்கிற பகுதி மேலேயும் போதோ அதே போல தான் செல்வமும் அதே போல தான். இன்றைக்கி செல்வத்தில், அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்க நாளைக்கு மேலே போகலாம், மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழேயும் வரலாம். அதை பொருளாதாரத்தில் சொல்கிறாங்க. அகடூர யார் மாற்றும் இல்லாத செல்வம் சகடகால் போல் வரும். செல்வம் என்பது நிலையானது அல்ல. செல்வம் என்பது நிலையானதல்ல. நிலையாண்மை என்ற தத்துவத்தை இந்த பாடல் வரிகள் மூலம் சொல்லியிருப்பாங்க. நாலடியார், ஓகேங்களா? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். 13வது கேள்வி, நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள். நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள். சமண முனிவர்கள் தான் நாலடியாரை ஏற்றிருப்பாங்க. சமண முனிவர் இல்லை, முனிவர்கள். இது ஒரு தொகை நூல் தான். இது ஒரு தொகை நூல்கள் தான். 8 தொகை 10 பாட்டு 8 தொகை தொகை நூட்கள். 8 தொகை தொகை நூட்கள். தொகை நூட்கள் என்பது என்னென்னா, ஒருவர் எழுதினால் அது நூல், ஓகேங்களா? ஒருவரால் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் தொகை நூல் என்பது பல பேர்கள் ஏற்றி அதை தொகுத்திருப்பாங்க. பல பேர்கள் ஏற்றி தொகுத்திருப்பது பேர் தான் தொகை நூட்கள். சமண முனிவர்கள் எழுதியது தான் இந்த நாலடியார். அறநூட்களில் எல்லாமே ஒருவரால் எழுதியிருக்கும். ஆனால் இந்த நாலடியார் மற்றும் பல பேர் ஏற்றிருப்பாங்க. சமண முனிவர்கள் பல பேர் ஏற்றிய தொகுத்த நூல் தான் இந்த நாலடியார், ஓகேங்களா? அப்போது நாலடியார் என்னும் நூலை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். நாலடியார் என்னும் நூலை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். நாலடியாரை தொகுத்தவர், இப்போ தான் சொன்னேன். நாலடியார் என்பது பல பேரால் ஏற்றப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாலடியாரை தொகுத்தவர், நாலடியார் ஒரு தொகை நூட்கள். இந்த அறநூட்களில் இருக்கிற எல்லா நூட்களுமே ஒருவரால் ஏற்றப்பட்டிருக்கும். ஆனால் இந்த நாலடியார் மற்றும் பல பேரால் ஏற்றப்பட்டு ஒருவரால் தொகுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகுத்த நபர் யாருன்னு கேட்குறாங்க. அது தொகுத்தவர் பதுமனார். தொகுத்தவர் பதுமனார். அதே போல் இந்த நாலடியாருக்கு உரை எழுதியவர்னு ஒருத்தர் இருப்பார். நாலடியாருக்கு உரை எழுதியவர், அவர் பேரை நோட் பண்ணிக்கோங்க. அவர் பேர் தர்மர். அதே போல் பதுமனாரும் உரை எழுதியிருக்கார். பதுமனாரும் உரை எழுதியிருக்கார். ஓகே, சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி, பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. பின் வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியாரை ஏற்றியவர் நல்லாதனார். நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4 என்பது நாலடியாரை குறிக்கும். பொருந்தாதது கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், நாலடியார் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 ஏழ்கள்
உள்ளன, 3 பகுப்புகள் உள்ளன. சரி, நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனாரா? இல்லை, இப்போ தான் பார்த்தோம். யார்? சமண முனிவர்கள் ஏற்றினாங்க. சமண முனிவர்கள் ஏற்றினாங்க. அப்போது பொருந்தாதது வந்து ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. 400 வெண்பாக்களால் ஆனது சரி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பதை நாலடியாரை குறிக்கும். இதுவும் சரி. அப்போ நல்லாதனார் இதுதான் தவறு. சமண முனிவர்கள் ஏற்றியது தான். நல்லாதனார் என்பது திரிகடுகம். நல்லாதனார் என்பது திரிகடுகத்தை இயற்றியவர் தான் நல்லாதனார். ஓகேங்களா? அடுத்து 16வது கேள்வி போகலாம். பொருந்தா நூலை எடுத்து எழுதுக. 16வது கேள்வி, பொருந்தா நூலை எடுத்து எழுதுக. நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40, புறநானூறு. இப்போ எழுதிடலாம். புறநானூறு தான் பொருந்தாத நூல். புறநானூறு தான் பொருந்தாத நூல். இது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூட்கள். இது 17 மேற்கணக்கு நூட்கள். அதாவது 8 தொகை. 8 தொகையில் அடங்கும். அடுத்து போயிடலாம். நாலடி 400 என அழைக்கப்படும் நூல் எது? ஏன்னா எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நாலடி 400 எனும் அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார் தான். ஓகேங்களா? நாலடியார் தான் நாலடி 400 என்று அழைக்கப்படும். அடுத்து 18வது கேள்வி, சங்க நூட்களுக்கு பின் தோன்றிய நூட்களின் தொகுப்பு. சங்க நூட்களுக்கு பின் தோன்றிய நூலின் தொகுப்பு. 17 கீழ்கணக்கு நூட்கள். 17 மேற்கணக்கு நூட்கள் என்பது சங்க காலத்து நூட்கள். ஓகேங்களா? 17 கீழ்கணக்கு நூட்கள் என்பது சங்க காலத்துக்கு பின், அதாவது சங்க மருவிய கால நூட்களை தான் 17 கீழ்கணக்கு நூட்கள் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. 17 மேற்கணக்கு நூட்கள் வந்து சங்ககால நூல். 17 கீழ்கணக்கு நூல் வந்து சங்க காலத்துக்கு பின் நூல், சங்க மருவிய கால நூல். இந்த 8 தொகையும் 10 பாட்டும் 17 மேற்கணக்கு நூட்களில் அடங்கிடும். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள். நாலடியார் நூலின் ஆசிரியர்கள் சமண முனிவர்கள். அடுத்து பாருங்க, தொன்னூல் விளக்கம், நாலடியார், திருவேங்கடத்து அந்தாதி, மதுரை கலம்பகம். ஆசிரியர்கள் குமர குருபரர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார், வீரமாமுனிவர், சமண முனிவர்கள். நாலடியார் தொன்னூல் விளக்கம் இதனுடைய ஆசிரியரா? தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். இதனுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். 3 நாலடியார் என்பது சமண முனிவர்கள். 4 திருவேங்கடத்து அந்தாதி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம், குமர குருபரர். அப்போது 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. தொன்னூல் விளக்கம் என்பது வீரமாமுனிவர் இயற்றிய நூல். இது ஒரு குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. இதனை குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாலடியார் நம்ம பார்த்துட்டோம். திருவேங்கடத்து அந்தாதி, இது வந்து பிள்ளை பெருமாள் அந்தாதி இயற்றியது. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த மதுரை கலம்பகம் இருக்குல்ல, இது ஒரு சிற்றிலக்கியம். அடுத்து 21வது கேள்வி, 17 கீழ்காண நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? அறநூட்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. செப்பல் ஓசை. என்ன ஓசை? செப்பல் ஓசை. வெண்பாக்களுக்கே உரிய ஓசை வந்து இந்த செப்பல் ஓசையா. அறநூட்கள் அனைத்தும் வெண்பாக்களால் ஏற்றப்பட்டது. எனவே செப்பலோசை உடையது. அறநூட்கள் பெரும்பாலும் செப்பலோசை உடையது. இந்த அகவல் ஓசை இருக்குல்ல, இது ஆசிரியர் பாக்கு உரியது. தூங்கல் ஓசை இருக்குல்ல, இது வஞ்சிப்பாக்கு உரியது. துள்ளல் ஓசை வந்து களிப்பாக்கு உரியது. 22வது கேள்வி, தொடரை நூலுடன் பொருத்துக. ஆற்றுநா வேண்டுவது இல், நாய்க்கால் சிறுவிரல் போல, மணக்கு விளக்கம் மடவாள், அன்பின் வழியது உயர்நிலை. இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆற்றுநா வேண்டுவது இல், இது வந்து எந்த நூல்னா பழமொழி 400. ஆற்றுநா வேண்டுவது நூல் என்பது படித்தவருக்கு கட்டுசோறு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி 400ல் ஒரு பாடல் இருக்கும். நாய்க்கால் சிறுவிரல், இது வந்து நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல்
நன்கணியராற்போல் ஈக்கால் அளவும் உதவாதார்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரும். இது வந்து நாலடியார். 3 1 ஆன்சர் பண்ணிடலாம். 3 1 மணக்கு விளக்கம் மடவாள். இது வந்து நான்மணிக்கடிகை 4. அடுத்து அன்பின் வழியது உயர்நிலை திருக்குறள் 2. அப்போ 3 1 4 2 3 1 4 2 ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்க, கொஞ்சம் வேகமாகவே போகலாம். அடுத்து டைம் ஆகிடும் போல். பொறுத்துக. களவழி 40 முதுமொழி காஞ்சி நாலடியார் ஏலாதி. களவழி 40 என்பது புறநூல். எஸ். 17 கீழ்கணக்கு நூட்களில் உள்ள ஒரே புறநூல் எதுனா இந்த களவழி 40 தான். அறநூல் 11 சொன்னோம், அகம்நூல் 6 சொன்னோம், புறநூல் வந்து 1ன்னு சொன்னோம். அந்த 1 இந்த களவழி 40 தான். முதுமொழி காஞ்சி இது நிலையாமை பற்றிய நூல். நாலடியார் என்பது வேளாண் வேதம். ஏலாதி என்பது 6 மருந்துகளை உடைய நூல். 4 1 2 3 ஆன்சர் ஆப்ஷன் டி. போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த நூல். போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த நூல் வந்து களவழி 40. அந்த புறநூல் இருக்குல்ல, புறநூல் என்பது பெறத்தை பற்றி பேசக்கூடிய நூல் தான் புறநூல். அகநூல் என்பது காதலையும் இல்லற வாழ்வை பற்றி பேசுவது தான் அகநூல். அறம் என்பது ஒழுக்கத்தை சார்ந்து, அதாவது நீதி நூட்கள் தான் அறநூல்னு சொல்லுவாங்க. இந்த களவழி 40 என்பது போர்க்களம் பாடுதலை பற்றி பேசும். ஓகேங்களா. போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் வந்து களவழி 40 தான். திணைமாலை கார் 40 ஏலாதி இது எல்லாமே வந்து அறநூட்களில் வந்துடும். இந்த களவழி 40 இருக்குல்ல, இதனுடைய ஆசிரியர் வந்து பொய்கை ஆய்வார் தான் இதனுடைய ஆசிரியர். அடுத்து வேளாண் வேதம் எனப்படுவது நாலடியார். நாலடி 400 என குறிக்கப்படும் நூல் நாலடியார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். வேளாண் வேதம் என குறிக்கப்படும் நூல். இது எல்லாமே ஏன் ரிப்பீட்டடாக நான் வச்சிட்ருக்கேன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் எத்தனை டைம் கேட்டிருந்தாலும் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து பாருங்கள், சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து யூனிட் 8 கேட்ட கொஸ்டின். அதனால தான் அந்த இங்கிலீஷ் டேர்மோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. யூனிட் 8 கேட்டது. வேளாண் வேதம் எனும் போற்றப்படும் நீதி நூல் வந்து நாலடியார். அடுத்து செல்வம் சகடகால் போல் வரும். ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த பாடலையும் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. செல்வம் சகடகால் போல் வரும். இது வந்து நாலடியார் தான். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். ஓகே. இப்போ 29 கேள்விகள் நாலடியார்லேருந்து பார்த்துருக்கோம். அடுத்து திரிகடுகம் பார்க்கலாம். திரிகடுகத்தை பற்றிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார் தான் திரிகடுகத்தினுடைய ஆசிரியர். கனிமேதாவியர் இயற்றியது ஏலாதி. கம்பர் இயற்றியது இராமாயணம். இளங்கோவடிகள் இயற்றியது சிலப்பதிகாரம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். மருந்து பெயரில் அமைந்த இரு நூட்கள் திருகடுகமும் ஏலாதியும். ஓகேங்களா. அடுத்து செரு அடுத்தோல் என்ற அடைமொழி பெற்றவர் யார்? நல்லாதனார் தான். ஏன்னா அவருடைய நூல் எது? திருகடுகம். இந்த நூல் சிறப்பு பாயிரத்தில் என்ன குறிப்பிட்டிருக்குமானா செரு அடுத்தோர் நல்லாதன் என்று குறிப்பிட்டிருப்பாராம். அப்போது செரு அடுத்தோன்
இது யாருடைய அடைமொழினா நல்லாதனுடைய அடைமொழி தான். ஏன்னா அவருடைய சிறப்பு பாயிரத்திலேயே அந்த திருக்கடுக சிறப்பு பாயிரத்திலேயே செரு அடுத்தோ நல்லாதான் என்று குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா. இந்த செரு என்பது என்னென்னா போரை குறிக்கின்ற சொல் தான் இந்த செரு. அப்போது இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் கூட சொல்கிறாங்க. இவர் ஒரு போர் வீரராக கூட இருந்திருக்கலாமா. அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம். இது எப்படி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது? பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஏலாதி என்பது மருந்து குறிக்கின்ற சொல். மருந்து பொருட்களாலான நூல் தான் இந்த ஏலாதி. திருக்கடுகமும் மருந்து பொருட்களாலான நூல் தான். சிறுபஞ்சமூலமும் மருந்து பொருட்களாலான நூல் தான். ஆனால் ஆசாரக்கோவை என்பது அறநூல், ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை கூறுகின்ற நூல் தான் இந்த ஆசாரக்கோவை. அப்போ பொருந்தாதது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. திருக்கடுகத்தை பற்றிய நூல் அல்ல. நம்ம திருக்கடுகத்தை பற்றி தான் பார்க்குறோம், ஆனால் ஆசாரக்கோவை வருது பாரு. ஏன்னா ஆப்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, மாற்றி எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கு ஆன்சர் ஆசாரக்கோவை. அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2, திணைமாலை 150. கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அதிகமாக கேட்குறாங்க? இந்த ஆசிரியர்லேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஆசிரியர் பெயர்கள் வச்சு திணைமாலை 150, திருக்கடுகம், திணைமொழி 50, புறப்பொருள் வெண்பா மாலை. இதை படித்தாலே போதும் பக்குது இந்த நூல் ஆசிரியர். அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். திணைமாலை 150, திருக்கடுகம், திணைமொழி 50, புறப்பொருள் வெண்பா மாலை. திணைமாலை 150, திணைமாலை 150 ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். ஏலாதியினுடைய ஆசிரியரும் இவர் தான். திணைமாலை 150 ஆசிரியரும் இவர் தான். திருக்கடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவேசா. அப்போ 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. எஸ். அடுத்து மருந்து பொருட்கள் பெயரில் அமைந்த இரு நூட்கள். 6வது கேள்வி. ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. திருக்கடுகமும் ஏலாதியும் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன் சேஞ்ச் ஆகி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மருந்து பொருட்களில் அமைந்த இரு நூட்கள். அங்கே பியில் ஆன்சர் பார்த்தோன்னு நினைக்கிறேன், இங்கே ஏல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரே கேள்வி இல்லைங்க, ஒரே கேள்வியை 2 டைம் கேட்டிருக்காங்க. மருந்து பொருட்களில் அமைந்த இரு நூட்கள் திருக்கடுகமும் ஏலாதியும். திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். அடுத்து திருக்கடுகம் பொறுத்துக்க பாருங்கள். திருக்கடுகம், ஏலாதி, நான்மணிக்கடிகை, சிறுபஞ்சமூலம், விளிம்பிநாகனார், நல்லாதார், காரியாசன், கனிமேதாவியார். ஆன்சர் பண்ணுங்கள். 8வது கேள்விக்கு திருக்கடுகம் இயற்றியவர் யார்? நல்லாதனார். திருப்பி வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டுகிட்டே இருங்க, அப்படியே உங்களுக்கு பதிஞ்சிடும். திருக்கடுகம் இயற்றியவர் நல்லாதனார். ஏலாதி இயற்றியவர் கனிமேதாவியார். நான்மணிக்கடிகை இயற்றியவர் விளிம்பிநாகனார். சிறுபஞ்சமூலம் இயற்றியவர் காரியாசன். போன பொறுத்துக்க பார்த்தோம்ல, அதே பொறுத்துக்க தான். ஆனால் இங்கே சிறுபஞ்சமூலம் மட்டும் மாற்றிருக்காங்க. சிறுபஞ்சமூலம் இயற்றியவர் காரியாசான். 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. அதே இடத்துல தான் இதுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அடுத்து திருக்கடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திருக்கடுகம் பற்றிய நூட்களில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திருக்கடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடுகம் 17 கீழ்கணக்கு நூட்களுள் ஒன்று. திருக்கடுகம் 17 கீழ்கணக்கு நூட்களுள் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து பெயர் திருக்கடுகம். மருந்துக்கு பெயர் திருக்கடுகம். ஆன்சர் பண்ணுற பாருங்கள். திருக்கடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது இருக்குல்ல, அது தப்பு. ஓகேங்களா. 102 அல்ல, 101 தான். 101 தான் சரி. திருக்கடுகம் 101 வெண்பாக்களை கொண்ட நூல். கடவுள் வாழ்த்து உட்பட 101 தான். கடவுள் வாழ்த்து இல்லாத 100. கடவுள் வாழ்த்து இல்லாத நூல் பொருத்தமற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் பொருத்தமற்றது, மீது எல்லாமே ரைட்டு தான். திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடுகம் 17 கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து பெயருக்கு திருக்கடுகம். எஸ், சரி. ஓகேங்களா. அப்போ பொருத்தமற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, நான்மணிக்கடிகை, விளிம்பிநாகனார், கனிமேதாவியார், நல்லாதனார், காரியாசான். திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார்.
திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். 3 சிறுபஞ்ச மூல ஆசிரியர் காரியாசான். அதே கேள்வி தான், ஆனால் இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான், ஏழாவது ஆசிரியர் கடிமேதாவியார், நான்மணி கடிகை விளிம்பி நாகனார். 3 4 2 1. எஸ், ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, திருக்கடுகமும் பார்த்துட்டோம். அடுத்து நான்மணி கடிகை. மணிமொழி கோவை அடமொழியால் குறிக்கப்படும் நூல். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கேட்குறாங்க. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, இது 3 நூட்களையும் தான் மணிமொழி கோவைன்னு சொல்கிறாங்க. இது போலேயும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்து கீழ்காணும் கூற்றுக்களில் பொருத்தம் இல்லாததை கூறுக. பெருமுத்தையார் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மையனும் வனப்பிற்பார் பாடும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். பொருத்தம் இல்லாதது கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பெருமுத்திரையார் பற்றிய குறிப்புகள் நாலடியாரில் உள்ளது, சரி. பழமொழி 400லும் உள்ளது, தவறு. ஓகேங்களா, அப்போது இது தவறு. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40, சரி. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டது, இதுவும் சரி. அம்மையனும் மணப்பின் பாடும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். காரியாசன் இயற்றியது தான் சிறுபஞ்ச மூலம், இதுவும் சரி. அப்போது முதல் கூற்று தான் சரி, தவறு. ஓகேங்களா, முதல் கூற்று தான் பொருத்தமற்றது, டி பொருத்தமற்றது. ஏன்னா பெருமுத்திரையர் பற்றிய குறிப்புகள் நாலடியாரில் மட்டும்தான் உள்ளது, பழமொழி 400ல் இல்லை. அப்போது டி தவறு. நான்மணி கடிகையை பாடியவர் யார்? நான்மணி கடிகையை பாடியவர் யார்? விளிம்பி நாகனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விளிம்பி நாகனார் தான் பாடியிருக்காரு. இந்த விளிம்பி என்பது ஊர் பெயரும், நாகனார் என்பது அவருடைய இயற்பெயரையும் குறிக்கும். விளிம்பி என்பது ஊர் பெயரையும், நாகனார் என்பது அவருடைய இயற்பெயரையும் குறிக்கும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக. திரிகடுகம், ஏலாதி, நான்மணி கடிகை, சிறுபஞ்ச மூலம். இந்த பொறுத்துகை ஏன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா, இப்போது திருக்கடுகம் பார்க்க சொல்லியும் இந்த பொறுத்துகை பார்ப்போம், நான்மணி கடிகை பார்க்க சொல்லியும் இந்த பொறுத்துகை பார்த்துருப்போம், ஏலாதி பார்க்க சொல்லியும் பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதனால் எல்லா அறநூட்கள் பார்க்க சொல்லியும் இந்த கொஸ்டின்ஸ் வரும். திரிகடுகம் பார்க்க சொல்லி வரும், ஏலாதி பார்க்க சொல்லி வரும், நான்மணி கடிகை பார்க்க சொல்லி வரும், சிறுபஞ்சம் மூலம் பார்க்க சொல்லியும் இதே பொறுத்துகை வரும். ஸோ திருப்பி வந்தாலும் நீங்கள் அது அப்படியே கேளுங்க, அப்படியே உங்களுக்கு மெமரி ஆகிடும். திருக்கடுகம், இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார் 2. ஏலாதி கனிமேதாவியார். நான்மணி கடிகை விளிம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். தப்பே இல்லைங்க, திருப்பி கேளுங்க, அப்படியே உங்களுக்கு அது மெமரி ஆகிடும். நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம், ஒன்ஸ் அதை அப்படியே படிச்சுட்டு போகலாம். அகைன் திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, நான்மணி கடிகை. திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை விளிம்பி நாகனார். அடுத்த கேள்வி. மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. விளிம்பி நாகனார். பாடலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார்.
ஆசிரியர் விளிம்பி நாகனார். ஓகேங்களா? இந்த பாடல் பாருங்களேன், இந்த வரியை. மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினையே காதற்கு புதல்வர் கல்விக்கு மணக்கினையே காதற் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினையே காதற் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு. இதனுடைய பொருள் என்னென்னா, குடும்பத்துக்கு விளக்கு போன்றவள் மனைவியா. மனைக்கு விளக்கம் மடவாள், குடும்பத்துக்கு விளக்கு போன்றவள் மடவாள். அந்த மடவாள் அந்த மனைவிக்கு விளக்கு போன்றவள் யாருன்னா அவருடைய பிள்ளைகள், அவர் பெற்ற அருடைய பிள்ளைகள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், அந்த மனைவிக்கு விளக்கு போன்றவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள், அறிவுடைய பிள்ளைகள். அப்பிள்ளைக்கு விளக்கு போன்றது என்னென்னா கல்வி தான். அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கு என்னென்னா கல்வி தான். கல்விக்கே விளக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கல்விக்கே விளக்கு எதுனா நற்பண்புகளுடன் கூடிய நல் உணர்வுகள். நற்பண்புகளுடன் கூடிய நல் உணர்வுகள் தான் அந்த கல்விக்கே விளக்கம். ஓகேங்களா? அப்போ கல்வி கற்றவர்கள் நற்பண்புகளோடு இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஆசிரியர் யார்? விளிம்பி நாகனார். அடுத்து 7வது கேள்வி. நான்மணி மாலை மலரும் மாலையும் நான்மணிக்கடிகை தேம்பாவணி. நான்மணி மாலை, நான்மணி மாலை இது சிற்றிலக்கியம். இது சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. மலரும் மாலையும் என்பது கவிதை. நான்மணிக்கடிகை நீதி நூல், அறநூல் தானே? எஸ். தேம்பாவணி காப்பியம். தேம்பாவணி காப்பியம். தேம்பாவணி என்பது யார் இயற்றியது, அதே போல் எதை சார்ந்த காப்பியம்? ஆன்சர் பண்ணுங்கள். யார் இயற்றியது, எது சார்ந்த காப்பியம்? மலரும் மாலையம் இருக்குல்ல, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் தான் இந்த மலரும் மாலையம். நான்மணிக்கடிகை விளிம்பி நாகனார்னு தெரியும். ஓகேங்களா? இந்த தேம்பாவணி யார் இயற்றியது, எது சார்ந்த நூல்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் என்ன? மலரும். இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்? 2, 1, 4, 3. 2, 1, 4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 8வது கேள்வி. ஆசாரக்கோவை, கார் 40, முதுமொழி காஞ்சி, நான்மணிக்கடிகை. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்பீட் வச்சு கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்பீடில் போய் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கோசம் தான். ஆசாரக்கோவை, கார் 40, முதுமொழி காஞ்சி, நான்மணிக்கடிகை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். கார் 40 ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். யார்? கண்ணன் கூத்தனார். எங்கே இருக்கார்? 3. முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். 1. நான்மணிக்கடிகை விளிம்பி நாகனார். 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 9வது கேள்வி. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். 9. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். நான்மணிக்கடிகை. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை. ஏன் இந்த அடைமொழி இருக்குன்னா, இந்த நான்மணிக்கடிகையினுடைய பாடல்கள், ஒரு சில பாடல்களில் இந்த துண்டு என்ற சொல் இடம்பெறுமா. இறுதியில் இந்த துண்டு என்ற சொல் இடம்பெறுமா. அதனால தான் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணிக்கடிகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி, இன்னா 40 பட்டினப்பாலை, எண்ணிலை பழமொழி, தமிழ்மறை, நான்மணிக்கடிகை. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். முல்லைப்பாட்டு ஆன்சர் நான் பண்ணுற பாருங்கள். முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இது 10 பாட்டு நூல், அதாவது 14 மேற்கணக்கு நூட்களில் வந்துடும். 14 மேற்கணக்கு நூட்கள். இந்நிலை பழமொழி, இந்நிலை பழமொழி 14 கீழ்கணக்கு நூட்களில் வந்துடும். 14 கீழ்கணக்கு நூல் அறநூலில் வந்துடும். தமிழ்மறை, நான்மணிக்கடிகை. தமிழ்மறை என்பது திருக்குறளை குறிக்கும். திருக்குறள் தான் தமிழ்மறைன்னு சொல்லுவோம்ல. திருக்குறளும் நான்மணிக்கடிகையும் 14 கீழ்கணக்கு நூல். இதுவும் 14 கீழ்கணக்கு நூல். இந்த செட்டும் 14 கீழ்கணக்கு நூல். இந்த செட்டும்
பதினெண் கீழ்கணக்கு நூல். இது 11 மேற்கணக்கு நூல். இங்கே பாருங்கள், எண்ணா 40 பட்டினைப்பாலை. பட்டினைப்பாலை என்பது பத்துப்பாட்டு நூல். பட்டுப்பாட்டு நூல், அதாவது 11 மேற்கணக்கு நூல். இன்னா 40 என்பது 11 கீழ்கணக்கு நூல். அப்போ இதுதான் பொருந்தலை. பொருந்தாத இணை ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுதான் பொருந்தலை. அடுத்து பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவதையில் நாய்க்கால் சிறுவிரல் போல் மனக்கு விளக்கம் மடவாள் அன்பின் வழியது உயர்நிலை. அன்பின் வழியது உயர்நிலை திருக்குறள். ஆல்ரெடி பார்த்தாச்சு இதெல்லாம் நம்ம. ஓகேங்களா? அன்பின் வழியது திருக்குறள். ஆற்றுனா வேண்டுவது இல்லை என்ன? பழமொழி. நாய்க்கால் சிறுவிரல் போல் நாலடியார். மனக்கு விளக்கம் மடவாள் இப்போ தான் பார்த்தோம். என்ன? நான்மணிக்கடிகை. அன்பின் வழியது திருக்குறள். இதுக்கு ஆன்சர் என்னென்னா 3142. 3142 ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பழமொழி 400 பார்க்கலாம். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். பொன் திறந்து கொண்டு புகவா நன்கிலார். பழமொழி 400 புகவா என்பதன் பொருள் என்ன? பழமொழி 400 புகவா என்பதன் பொருள் நீரா, காற்றா, பொருளா, உணவா? ஆன்சர் ஆப்ஷன் பி உணவு. ஆன்சர் ஆப்ஷன் பி உணவு. அடுத்து 17வது கேள்வி. திருகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி 400 சிறுபஞ்ச மூலம். திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 மூன்றரையனார். பழமொழி 400 மூன்றரையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். 2143. இருபத்தி 8வது கேள்வி. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே. அந்த பாடல் வரி என்னன்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா தமையோம் ஆயின் ஆற்றுனா வேண்டுவதில். அந்நாடும் வேற்று நாடாகாத இந்த பாடல் பாடிய சங்கப்புலவர் கேட்குறாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல்லுன்னு அந்த பாடல் முறியும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று ஆகாதாயாம் ஆயினா ஆற்றுனா வேண்டுவது இல். மூன்றரையனார். இந்த பாடல் பழமொழி 400 இடம்பெற்றிருக்கும் மூன்றரையனார். கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே. அவங்களுக்கு இந்த கட்டுச்சோறு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே போனாலும் கட்டுச்சோறு எடுத்து போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எல்லா நாடுகளுமே அவங்களுடைய நாடுகள் தான். படித்தவர்கள் எங்கே போனாலும் படிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. அடுத்து களவடி 40 கைநிலை. களவடி 40 கைநிலை. கார் 40 பழமொழி. களவடி 40 ஆசிரியர் பொய்காய்வார். கைநுழையினுடைய ஆசிரியர் புல்லங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தர். பழமொழி 400 மூன்றரையனார். கேன்சர் என்ன? 2341. அடுத்து ஆற்றுமோர் நரி நக்கீற்று என்று கடல். ஆற்றுமோர் நரி நக்கீற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல். பழமொழி தான். ஓகேங்களா? பழமொழி தான். அதாவது நரி நக்கியதால் கடல் நீர் குறைந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரும். நரி நக்குவதால் கடல் நீரின்
குறைந்து போகாது. அடுத்து பாருங்கள் 71. ஆற்றுணா வேண்டுவதில் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள். இந்த கேள்வி பாருங்களேன், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த கொஷின் ரிப்பீட் வந்துட்டே இருக்குது. ஆற்றுணா வேண்டுவதில் இப்பழமொழி ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன? அரையன், அரண்மனை, வழிநடை, உணவு, திருவிழா. ஆன்சர் ஆப்ஷன் பி, வழிநடை, உணவு. அடுத்து சிறுபஞ்ச மூலம், திருவிளையாடல் புராணம், பழமொழி ஏலாதி. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 மூன்றரையனார். ஏலாடி கனிமேதாவியார். 4 3 2 1 4 3 2 1. ஓகே. அடுத்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல். இதுவும் பாருங்கள் சேம் கொஸ்டின். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று கூறும் நூல் பழமொழி 400. ஏன்னா கல்வி கற்றவன் எங்கே போனாலுமே படிச்சுப்பான், அவனுக்கு கட்டுச்சோறு தேவையே இல்லை. அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறிக. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஞாயிறை கை மறைப்பார் இல், முள்ளினால் முள்ளையும் அறு, ஆற்றுணா வேண்டுவது இல், பாம்பரியும் பாம்பின் கால். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து மூன்றரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள். மூன்றரையனார் என்ற பெயரில் அரையனார் என்ற சொல்லின் பொருள் அரசன். அரையனார் என்பது அரசனை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து ஆற்றுணா வேண்டுவதில் இவ் அடியில் பொருள். ஆற்றுணா வேண்டுவதில் இவ் அடியின் பொருள் என்ன? கற்றவனுக்கு சோறு உண்டா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, கற்றவனுக்கு சோறு வேண்டா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டும், கல்லாதவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு ஆப்ஷன் பி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அடுத்து 72வது கேள்வி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். பழமொழி 400. ஒரே கேள்வி தான், ரிப்பீட் வந்துட்டே இருக்குது. அடுத்து ஆற்றுணா வேண்டுவது இல் பழமொழி 400. 3வது நாய்க்கால் சிறுவிரல் நாலடியார். மணக்கு விழவா நான்மணி கடிகை, அன்பின் வழியது உயர்நிலை. திருக்குறள் 3 1 4 2. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றாரை காமுறுவர். கற்றாரை காமுறுவர். பொருத்தமான பழமொழி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா? பாம்பரியும் பாம்பின் கால். பாம்பரியும் பாம்பின் கால் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாம். பொருந்தாத இணையை கண்டறி. ஆல்ரெடி இதையும் பார்த்துட்டோம். முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை 17 மேற்கணக்கு நூல். இன்னா 40 மதுரை காஞ்சி. இந்நிலை மதுரை காஞ்சி இது சொல்கிறேன். இந்நிலை பழமொழி 17 கீழ்கணக்கு நூல். தமிழ்மறை திருக்குறள் நான்மணிக்கடிகை 17 கீழ்கணக்கு நூல். இது இன்னா 40 மதுரை காஞ்சி. இதுதான் பொருந்தாதது. ஏன்னா இன்னா 40 என்பது 17 கீழ்கணக்கு நூல், மதுரை காஞ்சி என்பது 17 மேற்கணக்கு நூல். பொருந்தாதது ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். புலமிக்கவரை புலமை தெரிதல். புலமை தெரிதல். புலமிக்கவர்க்கே புலனாம். புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல். பழமொழி தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, பழமொழி. கேள்வியை கவனமாக பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும். அதனால் கேள்வியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நூல். புறப்பொருள் திணையை தாங்கிய நூல். முதுமொழி காஞ்சி. ஆன்சர்
ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. ஏன்னா புறப்பொருள் திணைகளில் ஒன்று தான் காஞ்சி திணை. அதனால தான் ஆன்சர் வந்து முதுமொழி காஞ்சி. புறப்பொருள் திணையில் ஒன்று காஞ்சி. அடுத்து பாருங்கள், மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். மணிமொழிக்கோவை இந்த கேள்வியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மணிமொழிக்கோவை, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை இந்த 3 நூலையும் தான் மணிமொழிக்கோவைன்னு சொல்லுவாங்க. அடுத்து முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுரைக்கோவைன்னு சொல்லுவாங்க. அறவுரைக்கோவை. ஆன்சர் ஆப்ஷன் சி, அறவுரைக்கோவை. அறவுரைக்கோவை என்று வழங்கப்படும் நூலின் பெயர். அதே கேள்வி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அறவுரைக்கோவை என்று வழங்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. இங்கே பாருங்கள், அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. அறவுரைக்கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறவுரைக்கோவை நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10 அதிகாரங்கள். எத்தனை அதிகாரங்கள்? 10 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 பாடல் என மொத்தம் 100. அதிகாரத்துக்கு 10 பாடல் என 100 பாடல்கள் இருக்கும். அதிகாரம் 10, பாடல்கள் 100. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல். ஓகேங்களா? அடுத்து, ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இப்பாடல் அடி இடம்பெற்ற நூல். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். அறவுரைக்கோவை. முதுமொழி காஞ்சி அதனுடைய சிறப்பு பெயர் அறவுரைக்கோவை. ஆப்ஷனில் பாருங்கள், முதுமொழி காஞ்சின்னு கொடுக்கல, அறவுரைக்கோவைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம், கடல் சூழ்ந்த, ஆர்கலி என்பது கடல். ஓகேங்களா? கடல் சூழ்ந்த இந்த மனிதர்கள், கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. நூல்களை கற்பதை விட நல்லொழுக்கத்தை கடைப்பிடிப்பதே சிறந்ததா. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் சிறந்த நூல்களை கற்பதை விடவும் நல்லொழுக்கத்தை கடைப்பிடிப்பதே மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி சொல்லுது. அறவுரைக்கோவை, முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. சேம்க, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரே கொஷினை ரிப்பீட்டடாக வைக்கல, கொஷின் அத்தனை டைம் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் அத்தனை டைம் கேட்டிருக்காதால் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாம். குலனுடைமையின் கற்பு சிறந்தது. குலனுடையில் கற்பு சிறந்தன்று இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்சர் தெரிவித்தனால கேள்வியை மட்டும் ரொம்ப கவனமாக பாருங்கள். அடுத்து, மேதையில் சிறந்தன்று. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்தன்று என்பது என்ன? கற்றது மறவாமை தான் மேதையில் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. கற்றது மறவாமை தான் மேதையில் சிறந்தன்று. கற்றது மறவாமை. அடுத்து பாருங்கள், ஆசாரக்கோவை, கார் 40, முதுமொழி காஞ்சி, நான்மணிக்கடிகை. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணங்குத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நான்மணிக்கடிகை விளிமி நாகனார். ஆன்சர் 4, 3, 2, 1. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சி. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. முதுமொழி காஞ்சி. இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதனால் வேகமாக போகிறோம். ஓதலில் சிறந்தன்று, வன்மையில் சிறந்தன்று, மேதையில் சிறந்தன்று, இளமையில் சிறந்தன்று. ஓதலில் சிறந்தன்று என்ன? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை.
3 ஓகேங்களா. இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். வன்மையில் சிறந்தன்று வாழ்வுடைமை, வன்மையில் சிறந்தன்று வாழ்வுடைமை. மேதையில் சிறந்தது கற்றதை மறக்கக்கூடாது. ஓகேங்களா. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை, நோய் இல்லாமல் வாழ்ந்தது தான் இளமையில் சிறந்தல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. படிக்க சொல்லியே இதுக்கான மீனிங் புரிஞ்சிருங்க உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், களவடி 40 முதுமொழி காஞ்சி நாலடியார் ஏலாதி. களவடி 40 ஆசிரியர் இல்லையா. களவடி 40 புறப்புறல் நூல். களவடி 40 புறப்புற நூல். முதுமொழி காஞ்சி வந்து நிலையாமை சொல்கிற நூல். நாலடியார் என்பது வேளாண் வேதம். ஏலாதி 6 மருந்துகளை உடைய நூல். உலகம் உருண்டை வடிவானது என கூறிய முதல் நூல். உலகம் உருண்டை வடிவானது என கூறிய முதல் நூல் முதுமொழி காஞ்சி தான். ஓகேங்களா. முதுமொழி காஞ்சி. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணவற்று கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த கூற்றுகளில் ஒரு செய்தி தவறானது. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. இதை எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மையமும் மணப்பில் இப்பாடல்கள் அடங்கும். ஆத்திச்சூடி நூட்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. தவறானது கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி பழமொழி, முதுமொழி என்றால் பழமொழின்னு சொல்லியிருக்காங்க. தவறுங்க. முதுமொழி என்றால் பழமொழி அல்ல. முதுமொழி காஞ்சி முதுமொழி இருங்க, பெண்ணு வேறு. தவறானது. முதுமொழி காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. இது வந்து நிலையாமை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்கள்ல, நிலையாமை அல்ல. ஓகேங்களா. நிலையாமையை கூறுகின்ற நூல் வந்து முதுமொழி காஞ்சி அல்ல. அப்போது ஆப்ஷன் ஏ தவறானது. இதுக்கு ஆன்சர் கீயும் நாங்கள் கொடுத்துட்டோம். தவறானதா? எஸ், 164க்கு தவறானது. அடுத்து இன்னா 40 இனியவை 40. அடுத்து இன்னா 40 இனியவை 40. இன்னா 40 இனியவை 40. முதல் கேள்வி பாருங்கள். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்திரா. யார்? பூதஞ்சேந்திரா. இந்த நப்பசலையார் என்பது யாருன்னா ஒரு பெண்பாற் புலவர், சங்ககாலத்து பெண்பாற் புலவர். புறநானூற்றில் இவங்களுடைய பாடல்கள் இருக்குது. கபிலர் என்பது இன்னா 40 ஆசிரியர். கபிலர் இன்னா 40 ஆசிரியர். தாய்மானவர் யார்? திருச்சியை ஆண்ட, அதாவது திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் தான் இந்த தாய்மானவர். தமிழ் மொழியின் உபநிடதம். இவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சொல்லுவாங்க. இதனுடைய இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்திரனார். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். அடுத்து மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல். மலர்தலை நாணத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. ஆன்சர் தெரியும். ஆன்சர் என்ன? இனியவை 40. இதனுடைய பொருள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். பரந்த உலகில், மலர்தலை நாளத்துனா பரந்த உலகில் நிலை பெற்று வாழும் உயிர்களுக்கெல்லாம் தகுதி அறிந்து வாழ்தலே மிகவும் இனிமையானதான். மலர்தலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது என்பதற்கான பொருள் என்னென்னா, மலர்தலை நாளம்னா பலர்ந்த உலகத்தில் வாழ்ந்த உயிர்களுக்கெல்லாம் அவங்களுடைய தகுதி அறிந்து வாழ்தல் தான் இனிதுன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி சொல்லுது. அடுத்த கேள்வி போகலாம். இனியவை 40 நூலின் ஆசிரியர். இனியவை 40 நூலின் ஆசிரியர்.
பூதஞ்சேந்தனார். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்து பாருங்கள் 73வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. 1. பெருமுத்திரையார் பற்றிய குறிப்புகள் நாலடியாரில் உள்ளது, பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. 2. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. அடுத்து நான்மணிக்கடியில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குது. அம்மை எனும் மணப்பின் பார்ப்பாடும் காரியாசனை இயற்றிய நூல் சிறுபஞ்ச நூல். பொருந்தாதது 1 தான் பொருந்தாதது. இதில் 1 தான் தப்பு. ஓகேங்களா? ஒன்று தான் தப்பு. ஏன்னா நாலடியாரில் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, பழமொழியில் பெருமுத்திரையார்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ 1 தப்பு இதில். அடுத்த கேள்வி பாருங்கள். சலவரை சாலா விடுதல் இனிது. 34வது கேள்வி. அதாவது கொஷின் நம்பர் அந்த ஒரிஜினல் கொஷின் நம்பரே போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால தான் சலவரை சாரா விடுதல் இனிது. சலவர் என்ற ஆங்கில சொல், சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. சலவர்னா வஞ்சகர் ஏமாற்றுக்காரர் என்று பொருள். டிசைட்ஃபுல் பர்சன். ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசைட்ஃபுல் பர்சன். அதனுடைய பொருள் என்னன்னு பாருங்களேன். இனியவை 40 இடம்பெற்ற பாடல் வரி தான் இது. வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களை சார்ந்து வாழாமல் அவர்களை விட்டு விலகி வாழ்வதே மனிதனுக்கு இனிமை தரும் சொல்லிட்டு இந்த பாடல் வரி சொல்லுவோம். சலவரை சாடா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற பொருள் வஞ்சகரை குறிக்கும், டிசைட்ஃபுல் பர்சன். அடுத்து கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40. கார் 40 மதுரை கண்ணங்குத்தனார். இந்த கார் 40 என்பது அகம் சார்ந்த நூலாம். களவழி 40 என்பது பொய்கை ஆய்வார். இது புற சார்ந்த நூல், நம்மளுக்கு தெரியும், புறப்பொருள் சார்ந்த நூல். அடுத்து இன்னா 40 ஆசிரியர் கபிலர், இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஆன்சர் 3, 1, 2, 4 ஆன்சர். ஓகேவா? அடுத்து குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது. இதனுடைய நூல் கேட்டிருக்காங்க இல்லையா? இதனுடைய நூல் இனியவை 40. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிது. அதாவது குழந்தைகள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வதே பெற்றோருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் இனிமை தரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. குழவி பிணையின்றி வாழ்தல் என்பது, குழந்தைகள் என்பது நோய் இல்லாமல் வாழ்வது தான் இனிமையானது. குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் இனிமையானதுன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி சொல்லுவோம். ஓகே, இப்போ இன்னா 40 இனியவை 40 பார்த்தாச்சு. அடுத்து சிறுபஞ்ச மூலம். முதல் கேள்வி. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம்தான். சிறுனா சிறிய, பஞ்சம் என்பது பஞ்சு என்பது 5 குறிக்கும், மூலம் என்பது வேரை குறிக்கும். 5 சிறிய வேர்கள், அதாவது வடமொழி பேர் தான் இந்த சிறுபஞ்ச மூலம் சொல்கிறாங்க. சிறு என்பது சிறிய, பஞ்ச என்பது பஞ்ச என்பது 5. ஓகேங்களா? மூலம் என்பது வேர், அதான் சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல். அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? இப்போ தான் பார்த்தோம். பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. 5 வேர்கள். ஓகேங்களா? 5 வேர்கள். பஞ்சமூலம், பஞ்சு என்பது 5, மூலம் என்பது வேர். 5 வேர்கள், வடமொழி பேர். ஓகே, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். அப்போ ஆசிரியர் யாருன்னு தெரியணும் நம்மளுக்கு. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். இவருடைய சமயம் சமண சமயம். ஆசிரியரின் சமயம் சமண சமயம். ஏன்னா கடவுள் வாழ்த்து அவர் இயற்றிய இந்த நூலோட கடவுள் வாழ்த்தில் அருகக்கடவுள் என்ற சமண கடவுளை போற்றி பாடியிருக்கார். அப்போது சமண சமயம் சார்ந்தவர் தான் இந்த காரியாசான். சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றியவர் காரியாசான். அவருடைய சமயம் சமண சமயம். ஏன்னா அவருடைய
கடவுள் வாழ்த்து பாடலில் அருக கடவுள் என்ற சமண கடவுளை பற்றி பாடியிருக்கார். ஓகே. அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் கேட்டிருக்காங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, தூதுவளை பற்றி கூறியிருக்க மாட்டாங்க. தூதுவளை பற்றி கூறியிருக்க மாட்டாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, இங்கே பாருங்கள் 5 வேர்கள் இருக்குல்ல, அது 5 வேர்களையும் குறிச்சுங்க. சிறுமல்லி, பெருமல்லி, அதே போல் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, தூதுவளை இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, தூதுவளை இல்லை. ஓகேங்களா. சிறுபஞ்ச மூலம் என்ன நூல்? குடும்ப விளக்கு, சிங்காமணி, குறுந்தொகை. சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம். 3 எங்கே தொடங்குது? அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது காப்பிய இலக்கியம். சீவக சிந்தாமணி, குடும்ப விளக்கு என்பது காப்பிய இலக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி தான் காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லுவோம்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதுதான் காப்பிய இலக்கியம். ஓகேங்களா. குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். அப்போது 3, 4, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி போகலாம். சேம் கொஸ்டினா இது? எஸ், அதே கொஸ்டின் தாங்க. அடுத்து திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? திரிகடுகத்தின் ஆசிரியர் காரியாசான். 3 ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி நாயுடு, மூன்றரையனார். சிறுபஞ்ச மூலம் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். தப்பாக சொல்லிட்டுனா. திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 மூன்றரையனார். சிறுபஞ்சம் மூலம் காரியாசான். 2, 1, 4, 3 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பொருத்தமில்லாததை கூறுக. ஆல்ரெடி இந்த கேள்வி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதுக்கு பொருத்தமற்றது 1 தான். அப்போது ஆப்ஷன் டி மட்டும்தான். அடுத்த கேள்வி, சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 97. எத்தனை? 97 வெண்பாக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பதிவாயிருக்குன்னா 98. ஓகேங்களா. அதாவது கடவுள் வாழ்த்து தவிர்த்து 97. இதை நோட் பண்ணுங்கள். கடவுள் வாழ்த்து தவிர்த்து 97ன்னு ஒரு சில இடத்துல, கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 98ன்னு ஒரு இடத்துல பதிவாயிருக்கு. இங்கே 97 தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்போது 2 97 98 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சரு இருக்கலாம். கடவுள் வாழ்த்து தவிர்த்து 97ன்னு ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 98 பாடல்கள்னு ஒரு சில இடத்துல குறிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஆன்சர், நெருக்கமான ஆன்சர் 97 தான். அடுத்து கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை. கண்ணுக்கு அழகுன்னு கேட்குறாங்க. கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை பாடியவர் யார்? காரியாசான். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் தான். அதாவது கண்வனப்பு, வனப்புனா அழகு. ஓகேங்களா. கண்ணுக்கு அழகு என்பது கண்ணோட்டம் என்பது இரக்கம். கண்ணுக்கு அழகு என்பது இரக்கம் காட்டுவதுன்னு தான் சொல்கிறாங்க. கால்வனப்பு, காலுக்கு அழகு என்பது செல்லாமை. காலுக்கு அழகு என்பது செல்லாமை என்பது என்னென்னா பிறரிடம் இறந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்ட நூல் எது? 5 கருத்துக்கள் கொண்ட நூல் சிறுபஞ்சம் மூலம் தான். ஏன்னா 5 என்பது இங்கே எதை குறிக்குது? பஞ்சத்தை தான் குறிக்குது. அப்போ இப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதே போல் 97 வெண்பாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல 98ன்னு இடம்பெறுது.
அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்க்கன? ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதியா? இலை, வேர், காய், பட்டை, எப்பகுதி? வேர் தான். ஓகேங்களா? ஆகிய 5 மூலிகைகளின் வேர் பகுதியில் தான் உடல் நோயை தீர்க்கிறது. அடுத்து திரிகடுகம், ஏலாதி, நான்மணி கடிகை, சிறுபஞ்சமூலம். திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏலாதியினுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். அப்போது 2, 4 எங்கே தொடங்குது? 2, 4. ஓகேங்களா? நான்மணி கடிகை விளிம்பினாகனார், காரியாசான், சிறுபஞ்சமூலம். அடுத்து கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை. ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு. ஒரு ஆள் ரிப்பீட் ஆகிதோ. அடுத்து பாருங்கள், சிறுபஞ்சமூலம், காரியாசான். நானரதம் கல்கியா? தப்பு. நானரதம் என்பது பாரதியாருடைய பாடல். எழுத்து சிசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதியார். ஓகே, அப்போது பி தான் தவறு. இதில் பொருந்தாததினை ஆப்ஷன் பி. அடுத்து காரியாசான் யாருடைய ஒரு சாலை மாணாக்கர்? காரியாசான் யாருடைய ஒரு சாலை மாணாக்கர்? இந்த நானரதம் இருக்குல்ல, தமிழின் முதல் உரைநடை புதினம் அது. ஓகேங்களா? தமிழின் முதல் உரைநடை புதினம் தான் இந்த நானரதம், பாரதியார் இயற்றியது. நான் என்ன கேள்வி கேட்டேன்? காரியாசான் யாருடைய ஒரு சாலை மாணாக்கர்? கனிமேதாவியார். கனிமேதாவியரும் அவரும் ஒரே கிளாஸ்மேட்டு. ஓகேங்களா? அவருடைய ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்கையனார். மதுரை தமிழாசிரியர் மாக்கையனார் தான் காரியாசனுக்கும் கனிமேதாவிக்கும் ஆசிரியர். ஓகே, அவங்க 2 பேருமே ஒரு சாலை மாணாக்கர்கள். அடுத்து கண்வனப்பு பொறுத்துக. கண்வனப்பு, எண்வனப்பு, பன்வனப்பு, கால்வனப்பு. கண்வனப்புனா என்ன? கண்ணோட்டம், இரக்கம் காட்டுதல். கண்ணோட்டம். ஓகேங்களா? இரக்கம் காட்டுதல். எண்வனப்பு என்பது ஆராய்ச்சி. எண்வனப்பு ஆராய்ச்சி எங்கே இருக்குது? இத்துணையா, எதையும் துணிந்து செய்தல். ஓகேங்களா? எதையும் துணிந்து கூறுதல். எண்வனப்பு என்பது 3, 2. அடுத்து பன்வனப்பு. பன்வனப்பு என்பது பன்னா இசை, கேட்டார் நன்றென்றல். இசையை கேட்பவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? இது கால்வனப்பு என்பது செல்லாமை. ஆல்ரெடி சொன்னோம். 3, 2, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, கலித்தொகை. சிறுபஞ்சமூலம் என்பது அறநூல். 3 குடும்ப விளக்கு தற்கால நூல். இங்கே பாருங்கள், இது யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை பொதுத்தமிழ்லேயும் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே கொஸ்டின் இல்லை, கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. பாருங்கள், யூனிட் 8ல் கேட்ட கொஸ்டின் இது. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், கலித்தொகை சங்க இலக்கியம். 3, 4, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. சிறுபஞ்சமூலத்திற்கான ஆன்சருக்கு இது. அடுத்த நூல் ஏலாதி. அடுத்து ஏலாதிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். மருந்து பெயர்களில் அமைந்த 2 நூட்கள். திருக்குறள் நாலடியார் இல்லை, அகநானூறு புறநானூறு இல்லை, நற்றிணை குறுந்தொகை இல்லை. திருக்கடகமும் ஏலாதியும். ஆன்சர் ஆப்ஷன் பி. கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அவருடைய நூட்களில் கொல்லாமையும் புலால் மறுத்தல் போன்ற சமண கருத்துக்கள் அவருடைய நூட்களில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஏலாதி எந்த வகை நூல்? 17 கீழ்கணக்கு நூலா? 50 இல்லை, 17 மேற்கணக்கு இல்லை, 5 இல்லை. 17 கீழ்கணக்கு நூட்கள். 17 கீழ்கணக்கு நூட்கள் தான் ஏலாதி. சங்க காலத்திற்கு பிந்தைய நூட்கள். 17 கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று. அதே கேள்வி கொஷின் மாற்றிருக்காங்க பாருங்கள். 17 கீழ்கணக்கு நூல். நற்றிணை, பரிபாடல் இது 2மே 17 மேற்கணக்கு நூல். குறிஞ்சிப்பாட்டு இதுவும் 17 மேற்கணக்கு நூல். ஏலாதி தான் 17 கீழ்கணக்கு நூல். ஓகே, அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மற்றும் 2 நூட்கள் படைத்துள்ளார். அவர் யார்? ஒரே ஒரு நூலாசிரியர் 2 நூட்களை படைத்துள்ளார்.
கனிமேதாவியார். ஏழாவதினுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். ஒரு நூல் வந்து ஏலாதி, இன்னொரு நூல் வந்து திணைமாலை 150. திணைமாலை 150 ஒரு நூல் ஏலாதி, இன்னொரு நூல் வந்து திணைமாலை 150. இந்த ஏலாதி என்பது அறநூல், அதாவது நீதி நூல். ஆனால் இந்த திணைமாலை 150 என்பது அகம் சார்ந்த நூல், அகப்பொருள் சார்ந்த நூல். ஓகே. அடுத்து சிறுபஞ்ச மூலம், திருவிளையாடல் புராணம், பழமொழி, ஏலாதி. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 மூன்றரையனார். ஏலாதி கனிமேதாவியார். அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆசாரக்கோவை, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம், ஏலாதி. பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை. ஏன்னா இதெல்லாமே மருந்து பொருட்களால் ஆன நூல். இது எல்லாமே மருந்து. ஓகேங்களா. மருந்து பெயர்களால் அமைந்த நூல். இது மட்டும் கிடையாது. ஆசாரக்கோவை வந்து ஒரு நீதி நூல், அது அறநூல், அறக்கருத்துக்களை கூறுகின்ற நூல். அடுத்து ஏலாதி நூட்களுள் ஒன்று. ஏலாதி 17 கீழ்கணக்கு நூலா? 17 கீழ்கணக்கு நூல் தான். 17 மேற்கணக்கு இல்லை, காப்பியம் அல்ல, பாயிரம் அல்ல. அடுத்து 29வது. நுணங்கி நூல் நோக்கி நுழையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள். நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி, நுண்ணறிவை குறிக்கும். ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 81 வெண்பா. ஆன்சர் ஆப்ஷன் பி, 81 வெண்பாக்களை கொண்டது. அடுத்து ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அறநூல் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம், சிறப்பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி என 6 மருந்து பொருட்கள் உடல் பிணியை நோக்கி நலம் செய்யும். அதேபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தரும். இதில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்றுங்க, தவறான கூற்று இல்லை, சரியான கூற்று கேட்டிருக்காங்க. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. இது சரி. ஓகேங்களா. அதே போல் ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி என 6 பொருட்கள் சேர்ந்து மருந்து உடல் பிணியை நோக்கி நலம் செய்யும். இதுவும் சரி. 1, 3 சரி. 1, 3 சரி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம், சிறப்பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்நூல் வந்து 81 பாடல் தான். ஓகேங்களா. 81 செய்யுள்களை கொண்டது தான். அதே போல் 8 கருத்துக்கள் அல்ல, 6 கருத்துக்கள். ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 6 கருத்துக்கள் மக்களது மனநோயை அறியாமையை போக்கி தெளிவு தரும். ஓகே. அடுத்து திரிகடுகம். இதெல்லாம் பார்த்த கேள்வி தான். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, நான்மணிக்கடிகை. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள் களவழி 40. களவழி 40 என்பது இதையும் பார்த்தாச்சு. களவழி 40 என்பது புறநூல், முதுமொழி காஞ்சி, நிலையாமை, நாலடியார், வேளாண் வேதம், ஏலாதி, 6 மருந்து. இதுக்கு ஆன்சர் வந்து 4, 1, 2, 3. இதுவும் பார்த்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். சரிங்க. அறநூலுக்கான அனைத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எதனா கரெக்ஷன் இருந்தாலும் சரி, எதனா சந்தேகம் இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.